ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்புக்கான ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். வாரத்தின் பாதியில் நிற்கும் எங்களை இதுவரை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்திய உம்முடைய எபினேசர் கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு எங்கள் மேல் இருப்பதாக. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வசனத்தின்படி இன்று நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய செட்டைகளின் நிழலில் எங்களை மறைத்துக் கொள்ளும். விபத்துக்கள், பொல்லாத மனிதர்களின் தீய ஆலோசனைகள் மற்றும் தீய நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தருளும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும். இன்று நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடைய செய்யும். தேவையற்ற அலைச்சல்களையும் தடைகளையும் நீக்கி காரியங்களை சுலபமாக முடிக்க உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். மனக்கவலைகளை நீக்கி பரலோக சமாதானத்தினால் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய பாதுகாப்பு வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி பார்ப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இறைவனின் தூதர்கள் உங்களை சுற்றி பாதுகாப்பாக இருப்பார்கள். பயமின்றி உங்கள் கடமைகளை செய்யுங்கள். இன்று தேவன் உங்கள் முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்கள் வாழ்விலும் வேலையிலும் இன்று ஒரு புது மாற்றத்தை காண்பீர்கள். நம்பிக்கையுடன் இன்றைய நாளை தொடங்குங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.